இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளத்தவு கிச்சப் செஞ்சு காமிச்சோம். இல்லைங்க, வெள்ளத்தவு ரொம்ப பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபிஷ் பால் பொரிச்சதே நான் வாங்கிட்டேன். ஃபிஷ் பால் இதை நம்ம கிச்சப் செய்கிறோம். இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் உரப்பாக இருக்கும். கொஞ்சம் உரப்பு வேணும்னா குறைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், முதல்ல பார்த்தீங்கன்னா நான் நறுக்கின வெங்காயத்தை கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நான் இப்போ தான் அரைச்சி போட மாட்டேன். கிச்சாப்புக்கு இப்படி தான் நான் நறுக்கிக்குவேன். இது வந்து நான் ஒரு 10 பூண்டு போட்டிருக்கேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா உள்ள பெரிய பீஸ், நல்லா பெரிய பீஸ் எடுத்து நம்ம சின்னதாக வெட்டிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பட்டை மிளகா போடுறோம். பட்டை மிளகா வந்து நான் விதை இல்லாமல் கொஞ்சம் மிளகா அரைச்சி கிள்ளிக்கிட்டேன் இந்த போல் நிறையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி மிளகா ஒரு ரொம்ப போடல, ஒரு 4 மிளகா நேரம் எடுத்து கீறிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா சின்ன பேக்கெட்டு பீஸ் பால், இவ்வளோ ஒரு பேக்கெட் இருக்கும் மார்க்கெட்டில் விற்பாங்க. அதில் 3 பேக்கெட் எடுத்து 2ஆக வெட்டிக்கிட்டேன் பாருங்க. இது பொரிக்க வேண்டாம், வெட்டி கழுவிக்கிங்க போதும். இது பொரிக்க வேண்டாம், ஏற்கனவே இது பொரிச்சு தவிர தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இந்த கரண்டி நிறையா ஒரு எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க. எண்ணெய் இது வாசனைக்கு என்னன்னா பாருங்க, மின்னா பீஜன் 16 ஆயில்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இந்த வாசனைக்கு கொஞ்சோண்டு ஊற்றுவேன். இது ஊற்றினோடனே நீங்கள் என்ன செய்யலாம், கிச்சப் ரெடி. இது ஒரு பொரிச்ச தவு, அதனால் நான் கொஞ்ச நேரம் எண்ணெயில் இப்படியே வதக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு என்னோட ஏன்னா கிச்சப் ஊற்றி ரொம்ப நேரம் நம்ம கிண்டக்கூடாதுல்ல, இதை நல்லா வதக்கிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம கிச்சப் ஊற்ற போகிறோம். நான் வந்து இந்த கரண்டியில் 4 கரண்டி நிறைய எடுத்துருக்கேன் கிச்சப் பாருங்க. கட்டி கிச்சப். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரொம்ப உப்பு போகணும்னு இல்லை, ஒரு அடி கிச்சாப்பில் உப்பு இருக்கும். நீங்கள் வந்து சிலருக்கு உப்பு ரொம்ப பிடிக்காது, செக் பண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா கிளறுங்க. பார்த்தீங்கன்னா உப்பு வந்து இந்த கரண்டில் அரைக்காண்டி போடுறேன். பக்கத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சப் ரொம்ப இருக்கக்கூடாது. நம்ம வெட்டி வச்ச ஒரே ஒரு தக்காளி பழத்தை எடுத்து சின்னதாக நறுக்கி போட்டுக்குங்க. தக்காளி பழம் ஓகே. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம், நான் இது வந்து 5 வெங்காயம் எடுத்து வெட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் பால் இறக்க போகிறோம். மல்லித்தாள் ஒரு பால், எப்பவுமே உங்களுக்கு தெரியும் மல்லித்தாள் வெங்காயத்தாலாம் நிறைய பாய்ப்பேன். ஓகே, உங்களுக்கு வந்து அவசரமான சமையல் வேணும்னா பொரிச்ச தவு இருக்கும், பொரிச்ச ஃபிஷ் பால் இருக்கும், மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கோங்க ஐஸ் பட்டியில். இதில் வந்து நீங்கள் கிச்சாப் தான் செய்யணும் இல்லை, சம்பல் செய்யலாம், ரெண்டாங் செய்யலாம், நிறையா விதம் செய்யலாம். ஸோ இப்போ வந்து கிச்சாப்பு, இது ஃபிஷ் பால் கிச்சாப் ரெடி. இது நீங்கள் வெள்ளை சோறில் அப்படி சும்மாவே சாப்பிட்லாம். ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ